ஊத்துமலையில் தனியார் நிதி நிறுவனத்தின் பெயரில் சுமார் 1 கோடிக்கு மேல் நகை பண மோசடி. பாதிக்கப்பட்ட மக்கள் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஊத்துமலையில் தனியார் நிதி நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வரும் வர்ஷா, இவரது தோழி ஊத்துமலையைச் சேர்ந்த கலைச்செல்வி ஆகியோர் ஊத்துமலை நிதி நிறுவனத்தில் தங்க நகை சேமிப்பு திட்டம் என்ற ஒரு புதிய திட்டம் வந்துள்ளது. இத்திட்டத்தில் நகை பணம் முதலீடு செய்தால் 6 மாதத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி கடந்த ஆண்டு ஊத்துமலை பகுதியைச் சேர்ந்த லூர்துமேரி, குமார், அனிதா, கருப்பாயி, அந்தோனியம்மாள் உட்பட சுமார் 30 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை ஏமாற்றி சுமார் 1,35 லட்சம் மதிப்பில் நகை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. உங்கள் வீட்டில் நகை பணம் இருப்பதை விட எங்களிடம் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் நகைக்கும் பணத்திற்கும் வட்டியும் கிடைக்கும் என்று கூறி மக்களிடம் நகை பணத்தை பெற்றதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகிறார்கள். 12 வருஷம் கழிச்சு எனக்கெல்லாம் குழந்தை பத்துக்குங்க. நான் இவ்வளவு போராடி நானும் என் புருஷன் சம்பாத்தியம் பண்ணோம். ஆனா அந்த பிள்ளை இப்படி பண்ணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. வந்து 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 காலைல விழுந்தாச்சு. இவட்ட கேட்டா அவட்ட போ, அவட்ட கேட்டா இவட்ட போ, இதைதான் சொல்லுதாங்க. ஊத்துமலையைச் சேர்ந்த லூர்துமேரி என்பவர் 24 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொடுத்ததாகவும் கூறுகிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் நிதி நிறுவனத்தை அணுகிய போது இங்கு நகை சேமிப்பு திட்டம் இல்லை என்று கூறியுள்ளார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் தென்காசி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் புகார் கொடுத்துள்ளனர். அந்த புகார் மீது சரியான விசாரணை நடைபெறவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் ஊத்துமலையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் மற்றும் ஆய்வாளர் சுரேஷ், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பொதுமக்களை ஏமாற்றி நகை பணம் மோசடி செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், நகை பணத்தை இழந்து தவிக்கும் எங்களுக்கு திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். ஊத்துமலையில் தனியார் நிதி நிறுவனத்தை பெண்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.